திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்துகள் மற்றும் புதிய வழித்தடங்களை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாநகராட்சி காமராஜர் பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்துகள் மற்றும் புதிய வழித்தடங்களை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தெத்துப்பட்டி, கன்னிவாடி, நிலக்கோட்டை, ஆத்தூர் உள்ளிட்ட வழித்தடங்களில் 8 புதிய பேருந்துகளின் இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன், பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், பழனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சனிக்கிழமை மாலை 4 மணியளவில் கிடைக்கப்பெற்ற தகவல். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பெரியசாமி செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில் கூறுகையில், மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய தளபதியார் அவர்கள் தலைமையில் இன்று சென்னையிலே நடைபெறுகின்ற அனைத்து மாநிலங்களுடைய முதலமைச்சருடைய கூட்டத்தில் நம்முடைய மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கவும், மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய தொகுதி மறுவரையை பாதுகாக்கவும், மற்ற மாநிலங்களுக்கு ஒரு நீதி, தென் மாநிலங்களுக்கு ஒரு நீதி, தென் மாநிலம்னு சொல்ல இன்னும் பல மாநிலங்கள் இருக்குது, பஞ்சாப் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆக அத்தனை முதலமைச்சர்களும் இன்றைக்கி வந்திருக்கிறார்கள். எனவே ஒரு ஒருமித்த கருத்தை நம்முடைய கருத்தை சார்ந்தவர்கள், இடதுசாரி கருத்து, இது மட்டுமல்லாமல் மாநிலத்தினுடைய உரிமைகள் இன்றைக்கு நிலைநாட்டுவதற்காக இன்றைக்கு இந்தியாவே சென்னை நோக்கி வருகிறது. அதில் முதலமைச்சர் அவர்கள் நல்ல முடிவு எடுப்பார். சார், இப்போ பழனி மாவட்டம் உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்துருக்கிறதுல உடுமலைப்பேட்டை மடத்துக்குழு விவசாயிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது சம்பந்தமாக அடுத்த நடவடிக்கை அதை பொறுத்த அதாவது உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டம்னா திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய முகம் கொடைக்கானல் தான். உங்களுக்கு தெரியாதில்ல. இந்த பழனி வருவாய் மாவட்டமும் பழனி வருவாய் வட்டமும் சப்டிவிஷனும் கொடைக்கானல் சப்டிவிஷனும் திண்டுக்கல் சப்டிவிஷன் தான் மாவட்டம். அந்த மாவட்டம் அதை முதலமைச்சர் எது நியாயமாக முடிவெடுப்பார். அதில் ஒன்றும் இல்லை. ஏன்னா 40 ஆண்டு காலம் மட்டும் இல்லை, ஆண்டாண்டு காலமாக துணை மாவட்ட ஆட்சியர்கள்லாம் திண்டுக்கல் இருந்தபொழுது மலைப்பகுதியெல்லாம் திண்டுக்கல் சப்டிவிஷனில் தான் இருந்துச்சு. அதனால் அது முதலமைச்சர் ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்து முடிவெடுப்பார். சென்னையில் நடத்தப்பட்ட நாடகத்துக்காக தொடர்ந்து மதுவிலக்கு எதிராக போராட்டம்னு சொல்லி தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது நீங்கள் திமுக மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறதுக்கு மறைக்கிறதுக்காக போராட்டம் பண்ணுறாங்களா? எந்த மும்மொழி கொள்கையும் எடுபடாதுங்க. இதெல்லாம் 1965 பல உயிர்கள் நீர்க்கப்பட்டு தமிழும் ஆங்கிலமும் தான் இருமொழி கொள்கை தான் தமிழகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமரே எந்த மாநிலத்திலும் அவர்கள் விரும்பாத வரை இந்தி திணிக்கப்பட மாட்டாது என்ற வாக்குறுதியை அளித்திருக்கிறார்கள். எனவே அந்த பேச்சு 2ஆம் பேச்சுக்கே இடம் கிடையாது. மும்மொழிங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை. இன்னொரு நூற்றாண்டு வந்தாலும் மும்மொழி கொள்கை இங்கே நுழைய முடியாது, கால் வைக்க முடியாது. அதை தமிழக மக்கள் சந்திப்பார். சென்னை முதல்வர் நடத்த கூட்டம் நாடகம் சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எதுவுமே நாடகம் இல்லை. இந்தியா கூட்டணியே எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்குனார், உங்களுக்கு தெரியுமில்ல. அதனால தானே 400 இடம் வருவோம்னு சொன்னாங்க பிஜேபி. எத்தனை இடம் வந்தாங்க? 240 இடம் வந்தாங்க. மைனாரிட்டி அரசாக போச்சு பிஜேபி அரசு. இன்றைக்கு மத்தியில் கொக்கரிச்சாங்கல்ல, வர முடியல. அதனால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணி என்ற உருவாக்கி இன்றைக்கு ஒரு ஜனநாயகத்தை இன்றைக்கு சீர்தூக்கி நிலைநிறுத்தியவர் முதலமைச்சர் அவர்கள். ஜனநாயகத்திற்காக தலைவர் கலைஞரைப் போல குரல் கொடுப்பார்கள், அதற்காக உறுதியாக இருப்பார்கள், எந்த சமரசத்திற்கும் இடம் கொடுக்க மாட்டார்கள். பதவிக்காக அல்ல, எந்த வகையிலும் தமிழ் மக்களினுடைய உரிமைக்காக குரல் கொடுப்பதில் எந்த சமரசத்திற்கும் உடன்பட மாட்டார்.